வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இப்போ ஒரு 2329 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன விதமான கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், அதுக்கப்புறம் ப்ராசஸ் சர்வர், அதுக்கப்புறம் ரைட்டர், டிரைவர், எக்ஸ்ரே ஆப்ரேட்டர், அட்டெண்டர், கிளீனர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் 2329 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு இன்றைக்கி அதாவது 28/4/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27/5/2024 வரையும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், இதுக்கு ஒரு 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரீடருக்கு ஒரு 11 வேகன்சி, சீனியர் பெய்லிஃபுக்கு ஒரு 100 வேகன்சி, ஜூனியர் பெய்லிஃப்க்கு பார்த்தீங்கன்னா 242 வேகன்சி, ப்ராசஸ் ரைட்டருக்கு 1, எக்ஸ்ரே ஆப்ரேட்டருக்கு 53, டிரைவருக்கு 27, காப்பியிஸ்ட் அட்டெண்டருக்கு ஒரு 16, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜான வேகன்சி கொடுத்துருக்காங்க. 638 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளீனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 202 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டனருக்கு ஒரு 12, அதுக்கப்புறம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு 459 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 85 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்வீப்பருக்கு ஒரே ஒரு வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மேன் அல்லது வாட்டர் உமன் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் ஹெல்ப்பர் மாதிரி இருக்கும், அந்த குக்குக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க மசாலாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 402 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2329 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நான் மொத்தமாக வேகன்சி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய் தனியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரைட்டர், எக்ஸ்ரே ஆப்ரேட்டர் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதுமானது, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன படித்தாலும் போதும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர், அதுக்கப்புறம் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக மீதி இருக்க கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். மீதி இருக்க எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். 37 அல்லது அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே BC MBC BCM அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் டேர்னில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா BC OBC MBC இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் ஒரு 500 ரூபா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி யாருக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் ஆன்லைனில் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சேலரி டீட்டெயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் கீழே வர பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000 பேசிக் சேலரியும் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. உங்களோட கேட்டகரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா சேலரி மாறுபடும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15,000 பேசிக்காக உங்களுக்கு லோவஸ்ட் ரேங்க் ஜாப்க்கே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா OMR பேஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு இல்லது பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கான சிலபஸ்ஸு அதுக்கான மாடர்ன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் தெரியலனா அதுக்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் நம்ம சேனலில் போட்டுருவோம். மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதெல்லாம் பொறுமையாக அந்த வீடியோ நாங்கள் போகிற வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.